Hi friends, Assalamu alaikum. How are you all? Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோதுமை பரோட்டாவும் எம்டி சால்னா எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு குக்கர்ல ஆயில் ஊத்திட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எம்டி கெட்டி சால்னா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோதுமை மாவு பரோட்டாக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பரோட்டானாலே கெடுதல் தான், இருந்தாலும் மைதாவில் செய்கிறதோட கோதுமையில் செய்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். மாவு பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆட் பண்ணல, வெறும் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து பிணையிறதுல தான் இருக்குது. அதோட சாஃப்டாக நல்லா ஒரு சாஃப்டாக பிணையணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் விடுறதுனால விடலாம், ரொம்ப நல்லது. பட் ஆனால் எனக்கு டைம் ஆனதுனால உடனே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து மாவு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ கிரேவி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா மாதிரி தான், நல்லா நம்மளால் எவ்வளோ தின்னாக நம்ம தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு மாதிரி மடித்து சுற்றி நம்ம வந்து வச்சிடணும். இருக்கிற எல்லா மாவுலையும் பண்ணி வைக்கிறது இன்னும் பெட்டர். நம்ம பிணைஞ்சு வச்ச எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுவோம். அப்போ வந்து அது கொஞ்ச நேரம் ஊறி பரோட்டா வந்து இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போயே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் எவ்வளோ தின்னா நம்ம தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 10 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவுக்கு 1K வியூஸுக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோடய வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எப்பயும் போல் பரோட்டா எப்படி சுட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே போட்டோன்னே திருப்பி போடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம், ஒரு நிமிஷம்னாச்சும் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லேயராக இருக்கிறது. அந்த நம்ம தோசை கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு மைவி3 பற்றி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு. இருந்தாலும் அதை வந்து யாரும் ஃபுல்லாக நம்ப வேணாம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நான் அமௌண்ட் எடுத்துகிட்ருக்கேன், என்கிட்ட அந்த ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போது நல்லா சூப்பராக பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நான் அந்த அமௌண்ட் எடுத்திருக்க ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ப்ரூஃப் கூட நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. ரெண்டையுமே ஒரு தட்டில் வச்சு நல்லா அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னும் மாவு வந்து சாஃப்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ இது கூட நம்ம செஞ்ச கிரேவியை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.